அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய தயவு, உம்முடைய ஒத்தாசை இந்த நாளின் நித்திரையிலிருந்து எங்களை விழிக்கச் செய்து, உம்முடைய பரிசுத்த நாளை நாங்கள் ஆசரிப்பதற்கு எங்களோடு நீர் இருக்க வேண்டுமென்று உம்மை எங்களோடு இருக்க வேண்டுமென்று உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அழைக்க வந்திருக்கிறோம். இந்த அழைப்பினை ஏற்று எங்களை நீர் ஆண்டவரே உமது சமீபத்தில் வைத்துக்கொள்ள உம்முடைய கரத்தை நாடி வந்திருக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய பரிசுத்தம் தங்கும்படி கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் இந்த ஓய்வு நாளின் காலையின் பொழுதிற்காக உம்முடைய சமூகத்தில் நன்றிகளை ஏறெடுத்து வந்திருக்கின்ற உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளில் நான் தியானிக்கின்ற வார்த்தைகள் புலம்பலின் புஸ்தகத்தில் 4வது அதிகாரம் ஒரு சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. என்ன என்றால், தேவ சமூகத்தில் ஆண்டவருக்கென்று யார் தங்களை அர்ப்பணிக்கவில்லையோ, ஆண்டவருடைய சொல்லுக்கு யார் கீழ்ப்படியவில்லையோ, அவர்களையும் அவர்களுடைய தேசத்தையும் ஆண்டவர் எப்படி அழித்து போட்டார். அந்நாட்களில் செய்தது போல இன்றைக்கு அதை காட்டிலும் பன்மடங்கு தவறுகளை அநேகர் செய்து கொண்டிருப்பதை அவர் அறிவார். ஆனால் அவருடைய கரம் அவர்கள் மீது, அந்த தேசத்தின் மீது இன்னும் எழும்பவில்லையே என்று நம்மில் யோசிக்கலாம். அக்காலத்தில் ஆண்டவர் செய்த அந்த தேசத்திற்கு செய்த அந்த ஈவு எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதைத்தான் இந்த புலம்பல் 4வது அதிகாரம் 6வது வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வசனம் இப்படி சொல்லுகிறது: கை செய்த இல்லாமல், கை செய்கை இல்லாமல் ஒரு நிமிஷத்திலே கவிழ்த்து போட்ட சோதோமின் பாவத்துக்கு இந்த தண்டனையை பார்க்கிலும் என் ஜனமாகிய குமாரத்தின் அக்கிரமத்துக்கு வரும் தண்டனை பெரிதாய் இருக்கிறதே என்று சொல்லுகிறார். கை செய்கை இல்லாத ஒரு நிமிஷத்திலே, அதாவது எந்த ஒரு மனிதர்களால் அந்த தேசத்திற்கு அழிவு வரவில்லை. சோதோமின் பாவம் அந்த ஜனத்திற்கு, அந்த தேசத்திற்கு ஒரு பெரிய தண்டனையை கொடுத்தது. அதை காட்டிலும் பெரிய பாவம் என் ஜனங்களாகிய இஸ்ரவேலின் குமாரத்திகள் செய்த பாவம் மிகவும் பெரிதாய் காணப்படுகிறது என்று அங்கு புலம்பல் 6 ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த புலம்பல் 6 சொல்லும்போது இதை குறித்து சோதோம் குமோரோ பட்டணத்தில் நடந்த அந்த சம்பவங்கள் எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்றால், அங்கு ஆதியாகமம் 19:25 இப்படி சொல்லுகிறது: அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும், அந்த பட்டணங்களில் எல்லா குடிகளையும், பூமியின் பெயரையும் அழித்து போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. சோதோம் குமோரோ பட்டணத்தின் அழிவிற்கு காரணம் அந்த தேசத்தில்
கொண்டிருந்த அக்கிரமங்கள், பெரிய பாவங்கள் ஆண்டவருடைய கரத்தை தூண்டிவிட்டு அந்த தேசத்திற்கு விரோதமாக எழும்ப பண்ணிற்று என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அதில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய இருந்த லோத்துவின் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தை நம்ம எல்லோருக்கும் அறிந்த ஒன்றுதான். நீ உன் மனைவியும் உன் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு போ, நான் இந்த தேசத்தை அழிக்கப் போகிறேன். நீ போகும் பாதையில் திரும்பி பார்க்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சோதோம் குமரோ பட்டணம் என்றாலே அங்கு வேதம் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. லூக்கா 17:32 லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். அவள் திரும்பி பார்த்த நிமித்தம் உப்பு தூணானாள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய கோபம் ஒரு பக்கம், அந்த கோபத்திலேயும் ஒரு பெரிய தண்டனை. உயிரோடு இருந்த லோத்தின் மனைவிக்கு ஒரு பெரிய தண்டனை. நீங்கள் இந்த தண்டனைக்கு உள்ளாகப்படாதபடிக்கு நீங்கள் இந்த பட்டணத்தை விட்டு ஓடிப்போங்கள் என்று ஆண்டவர் சொன்னபோது அவர்கள் ஓடினார்கள். ஆனால் அதிலும் ஒரு நிபந்தனையை அவர்கள் கை கொள்ளாமல் போய்விட்டார்கள். அதில் எல்லோரும் அல்ல, லோத்தின் மனைவி மட்டும். திரும்பி பார்க்கக்கூடாது என்ற தேவ வார்த்தைக்கு மீறி அவள் திரும்பி பார்த்தால் அதனால் உப்பு தூணானாள் என்று வேதம் சொல்லுகிறது. இதை குறித்து தாவீது சொல்லும்போது 107வது சங்கீதம் அவர் 34வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார்: குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் செழிப்பான தேசத்தை ஓர் மண்ணாக்கி அவர் தண்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் செழிப்பான தேசத்தை அவர் ஓர் மண்ணாக மாற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, ஒரு தேசம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவில்லை, நீங்கள் செய்வது தவறு என்று ஆண்டவர் சுட்டி காட்டினதற்கு பின்பும் அந்த குடிகள் தண்டிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் கீழ்ப்படியாமை நிமித்தம் தேசத்தின் குடிகளை மாத்திரமல்ல, அந்த பூமியையும் ஓர் மண்ணாக அவர் மாற்றினார். ஓர் மண்ணாக மாற்றினார் என்றால், ஓர் மண் இருக்கிற நிலத்தில் எந்த பயிரிட்டாலும் அது பலன் கொடுக்காது. அது பலன் கொடுக்காத பூமியாக, சபிக்கப்பட்ட பூமியாக மாற்றப்பட்டுவிடும். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். தேவனுடைய கோபம் பற்றி எரியும் போது அதன் கைக்கு அந்த தேசத்தை தப்பிக்கக்கூடிய வல்லமை வேறு ஒன்றுக்கும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உபாகம புஸ்தகம் 7வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ணுவாய், அவர்களோடே உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இரங்கவும் வேண்டாம். ஆண்டவர் எந்த பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த பட்டணத்தை அழிப்பதற்கு தூதர்களிடத்தில் வசத்தை ஒப்பு கொடுக்கப்படும் போது அவர் சொல்லுகிற வார்த்தை, இந்த பட்டணத்திற்காக நீ இறங்கவோ உடன்படிக்கை பண்ணவோ வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் தேவ அனுகூலத்தில் நாம் வாழ்ந்து வருகிற காலங்களின் நியமங்கள் நம்மை எப்படி ஒப்பு கொடுக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே
நாம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, பென்யமீன் புத்திரர் எருசலேமிலே குடியிருந்த எபூசியரையும் துரத்திவிடவில்லை. ஆகையால் எபூசியர் இந்நாள் மட்டும் பென்யமீன் புத்திரரோடு கூட எருசலேமில் குடியிருக்கிறார்கள். அங்கு வேதம் சொல்லுகிறது, எல்லா மக்களையும் அவர்கள் துரத்திவிடவில்லை. எபூசியரோடு பென்யமீன் கோத்திரத்தார் தங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய கண்களில் தேசத்தை அழிப்பதற்கு தூதர்களுக்கு கட்டளையிட்ட போது, அந்த ஜனத்தோடு நீ உடன்படிக்கை பண்ணவும் வேண்டாம், அவர்களுக்காக இரக்கம் காண்பிக்கவும் வேண்டாம் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, தண்டனையில் தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு கூட்டத்தை ஆண்டவர் ஆயத்தம் செய்திருந்தார். ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரு பெண் தேவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு, திரும்பி பார்க்காதே என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு முரண்பாடு செய்தால் உப்புத்தூணாக மாற்றப்பட்டு விட்டார். மனுஷகுமாரன் வரும் நாளிலே சோதோமில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாளிலும் நடக்கும் என்று ஆண்டவர் சொன்னது இதுதான். அன்றைக்கு ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழித்தார். ஆனால் இன்றைக்கு அழிக்கவில்லை, அழிக்க விரும்பாமல் இல்லை. அவர் அதற்கென்று ஒரு கெடு கொடுத்து இருக்கிறார். அந்த கெடு வருவதற்கு முன் நாம் நம்முடைய தீர்ப்பை, நம்முடைய வழிமுறைகளை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் அந்த அழிவுக்குள் அந்த வார்த்தைகளை கேட்காத பிள்ளைகள் சங்காரம் பண்ணப்படுவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவஜனமே, நாம் சற்று யோசித்து பார்ப்போம். கர்த்தரோடு போராடுகிறவர்களாய் காணப்படாதபடி பாருங்கள் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 5:39 எபிரேயர் 10:31 இந்த வாசகத்தை நாம் வாசிக்கலாம். இந்த நாளுக்குரிய இந்த செய்தி நம்மை எச்சரித்து சொல்வது, நாம் தேவ கட்டளைகளுக்கு, தேவ வார்த்தைகளுக்கு அவர் என்ன நம்மிடத்தில் சொல்லி இருக்கிறாரோ அதற்கு குறைத்தோ கூட்டியோ நாம் செய்யக்கூடாது என்பது இந்த நாளின் சத்தியத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட ஒரு பாடம். இதன்படி ஏற்று நடப்பதற்கான பலத்தை வந்திருக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சமூகத்தில் ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, ஒரு பட்டணம், அந்த பட்டணத்தில் உள்ள மக்கள் செய்த தவறு, அதை காட்டிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் செய்து கொண்டிருக்கிற தவறு எவ்வளவு பெரிது என்பதை எங்களுக்கு போதித்தீர். இனிமேலும் உம்முடைய கோபத்திற்கு நாங்கள் உள்ளாக்கப்படாதபடி ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்கு, உம்முடைய இரக்கத்திற்கு நாங்கள் உள்ளாக்கப்பட்ட பிள்ளைகளாக எங்களை மாற்றிக்கொள்ள இந்த நாளின் சத்தியம் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தது என்று நம்புகிறோம். அந்த நம்பிக்கையில் உம்முடைய சமூகத்தில் வந்து இந்த ஜெபத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய இரக்கமும் உம்முடைய கிருபையும் தங்கி அந்நாட்களில் நடந்தது போல எங்கள் மீது கோபம் கொள்ளாமல் எங்களை மன்னித்து உம்முடைய இரக்கத்தை எங்கள் மீது காண்பியும். அது எங்களை நல்வழிப்படுத்தட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, சத்தியத்தை கேட்ட நம் அனைவருக்குள்ளும் தேவனுடைய கிருபை, தேவனுடைய வழி நடத்தும் கரம் நம்மோடு இருக்கும் என்ற நம்பிக்கையிலே தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். இந்த நாளில் நல்ல ஆசீர்வாதத்தை பெற்று அவருடைய பந்தியிலே கலந்து கொள்வோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஆமென்.